அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற ஆஷ் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஆறுமுக குமார் இயக்கியிருக்கிறாரு. விஜய் சேதுபதியுடன் இணைந்து ருக்மணி வசந்த், யோகி பாபு, பப்ளு பிருத்வியு, அவினாஷ் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகி பழைய அடையாளங்களை அழித்து புது வாழ்க்கை வாழ மலேசியாவுக்கு வரும் விஜய் சேதுபதியை நீதானே போல்டு கண்ணன் என கேட்டு யோகி பாபு சமையல் வேலைக்கு அழைத்து செல்கின்றார். மலேசியாவில் வேலை செய்யும் போது பஸ்ஸில் கதாநாயகி ருக்மணியை பார்க்கின்றார். பார்த்தவுடன் காதல் கொள்கின்றார். கதாநாயகி ருக்மணிக்கு கொடுமைக்கால போலீஸ்காரரான பப்ளு பிருத்வியு ஸ்டெப் ஃபாதராக இருக்கின்றார். அவரை வீட்டை விட்டு விரட்டி தனது வீட்டை மீட்க வேலை செய்து வருகின்றார். அவரது வீட்டுக்கு எதிரே குடிவரும் விஜய் சேதுபதி பார்த்ததும் காதல் கொள்கின்றார். காதலியின் வேலை போகும் சூழ்நிலையில் அவரை காப்பாற்ற மலேசிய டான் தர்மராஜ், அதாவது அவினாஷ் என்பவரிடம் கடன் வாங்க செல்ல அந்த இடத்தில் சீட்டு விளையாடுகின்றார். சூதாட்டத்தில் போல்டு கண்ணனை தர்மராஜ் ஏமாற்றி கடனாளியாக்குகின்றார். அதிலிருந்து தனது காதலியின் பிரச்சனையில் இருந்து தப்பிக்கவும் யோகி பாபுவை கூட்டு சேர்த்து கொண்டு ஒரு வங்கியை கொள்ளையடிக்கின்றார். அதன் பிறகு மலேசிய போலீஸ் தேட மறுபக்கம் தர்மராஜ் கேங் துரத்துகின்றது. இன்னொரு பக்கம் பப்ளு பிருத்விராஜிடம் இருந்து காதலியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்க அனைத்தையும் ஹீரோவான விஜய் சேதுபதி சமாளித்தாரா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. விஜய் சேதுபதி போல்டு கண்ணனாக சிறப்பாக நடித்துள்ளார். போல்டு கண்ணன் விளக்கமும் ஒவ்வொருவரிடமும் வேறு வேறு மாதிரி சொல்லியிருப்பது ரசிக்கும்படி உள்ளது. கதாநாயகியாக ருக்மணி வசந்த் சிறப்பாக நடித்துள்ளார். யோகி பாபு இன்னொரு ஹீரோவாக படத்தில் பலம் சேர்த்துள்ளார். பப்ளு பிருத்விராஜ், அவினாஷ், ராஜ்குமார், திவ்யா பிள்ளை என இதில் நடித்த அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள். கரண் பி ராவத்தின் ஒளிப்பதிவு மலேசிய அழகை அருமையாக காட்டியுள்ளார். இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் பாடல்கள் இதமாகவும் சாம் சிஎஸின் பின்னணி இசை ரசிக்கவும் வைக்கின்றது. முதல் பாதி மெதுவாகவும் இரண்டாம் பாதி விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கும் இயக்குனர் ஆறுமுக குமாருக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.